டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீடுகளில் ராகி அடை அடிக்கடி போடுவோம். ஆனால் வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்காது. அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ கடை ஸ்டைலில் ராகி வடையாக போட போகிறோம். வடைனாலே பிள்ளைங்களுக்கு சொல்லவா வேணும், இருக்கிறது எல்லாமே அடித்து பிடிச்சி காலி பண்ணிடுவாங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் டீ கடை ராகி வடை கேப் மாவு வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிட்டோம். இதில் ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு, சின்ன சீரகம் இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எதுவாவது ஒன்று சேர்த்தா போதும். அடுத்து இதில் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு, வத்தப்பொடி, பெருங்காயப்பொடியை நல்லா கரைச்சி விட்ருங்க. அடுத்து 50 ml எண்ணெய். இந்த பவுலில் 100 கிராம் வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் 100 கிராம் இருந்தால் போதும். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, நல்லா பெரிய பச்சை மிளகா எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கோம். இடித்த பச்சை மிளகா தான் இதில் சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லு பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். இந்த பவுலில் இஞ்சி நல்லா 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஒரு 5 விரல் அளவு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், தலையாகவும். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா தண்ணியோட நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ ராகி வடைக்கு நம்ம ராகி மாவு ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ராகி வடை செய்யும்போது எல்லாருக்கும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் மிஸ்டேக் நடக்கும். என்ன அப்படின்னா, அந்த ராகி வடை செய்யும்போது பிசு பிசுன்னு இருக்கும். மாவு பிசைஞ்சு தட்டி போடும்போது வலுவலுன்னு இருக்கும், எண்ணெய் குடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல பச்சரிசி மாவு ஒரு 150 கிராம், அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ராகி மாவோட பச்சரிசி மாவு போட்டு பண்ணும்போது பர்ஃபெக்டாக சூப்பராக டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா அருமையாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 150 கிராமு. இப்போ மாவு சேர்த்தாச்சு. மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். தண்ணி ஏற்கனவே நம்ம 100 ml சேர்த்துருக்கோம், எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதோட பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி தெளித்து நம்ம பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கிறணும். இப்போ நம்ம போட்டிருந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக 200 ml தண்ணி சேர்த்து மாவு நல்லா இந்த அளவுக்கு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப நெழுன்னு இருக்க வேண்டாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடிச்சுட்டு இங்கே 50 கிராமு நம்ம பொரிகளில் வச்சுருக்கோம், உடச்சக்கடலை. இது முழு கடலையாக இருக்குது. நீங்கள் அரைக்கடலையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு சமையல் கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூனை நீங்கள் ஊற வச்சுட்டு கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்குது, எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட சேர்த்து இந்த பொரிகடலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இது நம்ம வடை சாப்பிடும்போது அங்கங்கே ஒன்று கடி போடும்போது நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. உருட்டிடுங்க. உருட்டிட்டு மாவோட பக்குவம் நல்லா இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். ரொம்பவும் நெழுன்னு இருக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அடுத்து இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வடை தட்டி தான் போட போகிறோம். அதுக்கு தகுந்தாப்புல எண்ணெய் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிடுங்க. அடுப்பை அடுத்து சூடு பண்ணிவிட்டு மீடியத்தில் வச்சுக்கோங்க. 1 ஓலை இருக்கட்டும் தீ. இங்கே சின்னதாக ஒரு இலை வச்சுருக்கோம், இல்லைன்னா பாலித்தீன் கவர் ஏதாவது வச்சுக்கோங்க. லேசாக தண்ணியை தொட்டுட்டு அப்படியே தொடச்சி விட்ருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அப்படியே தட்டிக்கலாம். நல்லா வட்டமாக இந்த மாதிரி வட்டமாக தட்டிக்கங்க. அதாவது என்ன சைஸ் வேணுமோ நமக்கு அந்த சைஸுக்கு தட்டினா போதும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தட்டிக்கங்க. தட்டிட்டு அப்படியே திருப்பி போடுங்க. கையில் வந்துடும். அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு நல்லா சூடான எண்ணெயில் உள்ளே சேர்த்துருங்க. இந்த கனத்துக்கு இருந்தால் போதும், ரொம்பவும் கனமாக தட்ட வேண்டாம். இந்த அளவுக்கு கனமாக தட்டினா போதும். இப்போ நம்ம ஒரு 4 பீஸு எண்ணெயில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் நம்ம போட்டோடைய ஒன்று போல் திருப்பி விட்டுடலாம். அடுத்தடுத்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 4ஐயுமே நம்ம திருப்பி விட்டாச்சு. நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வடை தட்டி போட்டு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மிதந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரெடியானோடனே எடுத்துடலாம். இப்போ 4 ராகி வடையை நச்சுன்னு தட்டி போட்டு நறுக்குன்னு சூப்பராக அப்படியே சுட்டு எடுத்தாச்சு. அப்படி ஆளுக்கு 2 வடை சாப்பிட்டா போதும். நல்லா கார்னர்லாம் நல்லா கிறிஸ்பியாக அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் செம்மையாக இருக்குது.
நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு டீ கடை ஸ்டைலில் ராகி வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.